ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லக்ராஞ்சி லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது பிடிஇன்னு சொல்லுவாங்களே, அதான் நம்ம பார்க்க போகிறோம். லக்ராஞ்சி லீனியரில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் சம் பார்ப்போமா. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இது ஒரு 5 ப்ராப்ளம் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நான் அடுத்தடுத்து போஸ்ட் போடுவேன். இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இது என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் ப்ளஸ் இசட் பி ப்ளஸ் இசட் ப்ளஸ் எக்ஸ் இசட் ப்ளஸ் எக்ஸ் கியூ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதில் பேசிக் மட்டும் நம்ம என்னன்னு பார்த்துருவோம். நம்ம நார்மலாகவே இதை கிவன் வேல்யூவை நம்ம பி கியூஆர் இந்த 3 தான் எடுப்போம். இந்த 3 தான் எடுக்கும்போது இந்த பி வந்து எதை மீன் பண்ணியிருக்குன்னா, பி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்மால் பி, கியூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூ, ஆர் வந்து ரைட் சைடு வேல்யூ தான் நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த ஒய் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் இசட், கியூ ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் எக்ஸ் அண்டு ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது வந்து கிவன் வேல்யூ. நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து நம்ம அப்படியே எடுத்து எழுதுறோம். இது அப்படியே என்ன ஃபார்மெட்டில் வரும்? இதுக்கு ஸ்மால் பி ப்ளஸ் கியூ, கியூ ஈக்குவல் டு ஆர். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2. இதுக்கு முன்னாடி ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல் ஒரு நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுத போகிறோம். இது வந்து பேசிக்ஸு. ஈக்குவல் டு டிஃபரன்ஷியல் எக்ஸ் டிவைடட் பை டிஃபரன்ஷியல் இசட் வரும். இங்கே வந்து சேம் இசட், இங்கே ஒய், இது வந்து கியூ. இந்த சம்மில் நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன எழுதுறோம்னா, டி ஆஃப் எக்ஸ் பி ஈக்குவல் டு டி ஆஃப் ஒய் கியூ ஈக்குவல் டு டி ஆஃப் இசட் ஆர். இது வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன். நார்மலாகவே நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனில் ஆக்சிலரி ஈக்குவேஷன் தான் நம்ம ஸ்டெப் 2ல் வந்து எழுதுவோம். ஸ்டெப் 2ல் எழுதிட்டு இதை இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நம்ம பிக்யூஆர் வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நம்ம எடுத்து வச்சிட்டோம்ல, இந்த வேல்யூவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். டி ஆஃப் எக்ஸ், பியோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துருக்கோம்? ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒய் வந்து கியூ என்ன எடுத்துருக்கு? இசட் ப்ளஸ் எக்ஸ். இது வந்து நம்ம ஃபஸ்ட் இன்டெக்ரல் செட் வந்து இது முதல் 2 எடுக்கிறோம். செகண்ட் இன்டெக்ரலில் நெக்ஸ்ட் 2 எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் இன்டெக்ரலில் ஃபஸ்ட் நம்ம முடிச்சிடுவோமா? இப்போ நம்ம இந்த வேல்யூ கிடச்சிருக்கா, இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? டி ஆஃப் எக்ஸ் இசட் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒய் ஒய் ப்ளஸ் இசட். இப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோமா? உள்ளே மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? டி ஆஃப் எக்ஸ் z plus d of x x equal to d of y y plus d of y z. இப்போ இங்கே இருக்க வேல்யூ பூரா இந்த சைடு வருது. இந்த சைடு வரப்போ நமக்கு என்ன வரும்? மைனஸ் ஆகும். d of x z plus d of x x minus d of y y minus d of y z. இப்போ இதில் நம்ம காமனாக என்ன வேல்யூ எடுக்கலாம்? எந்தெந்த வேல்யூ வந்து நமக்கு காமனாக எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம காமன் என்ன வேல்யூ இருக்குது? இசட் இருக்குது. அப்போ இசட்டை வெளியே எடுத்தோம்னா டி ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி ஆஃப் ஒய், ரிமைனிங் அப்படியே தான் வரும். ஏன்னா இது 2 வேல்யூ தானே நம்ம எடுத்திருக்கோம். ப்ளஸ் டிஎக்ஸ் எக்ஸ் மைனஸ் டிஒய் ஒய். இப்போ இதில் டியும் காமனாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பார்ப்போமா? அதாவது டி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் டி ஆஃப் ஒய் ஒய், இது 2 வேல்யூ நமக்கு ஈக்குவலாக இருக்கா? அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 வரும். மைனஸ் இங்கே ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 2. இதை எடுத்து எழுதணும்னா என்ன, எப்படி எழுதலாம்? 1/2 வெளியே காமனாக எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்போது இந்த இடத்துல இசட் டி, இதில் 2 காமனாக இருக்குது, டி எடுத்துக்கிறோம். எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1/2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போது இதில் இருக்க எக்ஸு ஒய்யும் இங்கே இருக்க எக்ஸு ஒய் கேன்சல் ஆகிடுது. ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்? இசட் ஆஃப் டி நமக்கு ஒரு எக்ஸு ஒய் இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஒய் 1/2 இருக்கும். 1/2 ஈக்குவல் டு 0. இப்போ 1/2 இங்கிட்ட வரும்போது நமக்கு 0 ஆயிரும். இசட்டு டி எல்லாமே இங்கிட்ட வரும்போது நமக்கு 0 ஆயிரும். நமக்கு இது பேலன்ஸ் இருக்கிறது வந்து எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸ் மைனஸ் ஒய்யை வந்து நம்ம C1ன்னு எடுக்கிறோம். C1னா u, அதாவது ஃபஸ்ட் இன்டர்வல் நம்ம யூன்னு எடுப்போம்.
செகண்ட் இன்டெக்ரல் நம்ம வின்னு எடுப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 போயிடலாமா? ஸ்டெப் 4ல் செகண்ட் இன்டெக்ரல் நமக்கு என்ன எடுத்திருக்கோம்? dy ஆஃப் q என்னது? z ப்ளஸ் எக்ஸ். qy வந்து நமக்கு z ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் z. ஆரோட வேல்யூ என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது நம்ம எப்பயும் போல் இதையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். டி ஆஃப் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு டி ஆஃப் இசட் ப்ளஸ் எக்ஸ். சேம் மெத்தட் தான். திருப்பி எப்பயும் போல் மல்டிப்ளை பண்ணுறோம். உள்ள டி ஆஃப் ஒய் எக்ஸ் ப்ளஸ் டி ஆஃப் ஒய் ஒய் ஈக்குவல் டு டி ஆஃப் இசட் ப்ளஸ் டி ஆஃப் இசட் எக்ஸ். இதில் எந்த வேல்யூ நம்ம காமனாக இருக்குது? இதில் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. இது ரெண்டும் காமனாக இருக்குது. அப்போ எக்ஸையும் வெளியே எடுக்கிறோம், டியையும் வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துகிட்டு என்ன வரும்? ஒய் இசட் மட்டும்தான். ஒய் நமக்கு சைன் என்ன இருக்குது? ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். ரிமைனிங் 2 வேல்யூ இருக்கா? 2 வேல்யூவை நம்ம அப்படியே எழுதுகிறோம். ப்ளஸ் டி ஆஃப் ஒய் ஒய் ஈக்குவல் டு டி ஆஃப் இசட். நமக்கு இசட்டோட வேல்யூ இங்கிட்டு வரும்போது நமக்கு மைனஸ் ஆகும்ல. இந்த வேல்யூ வந்து ப்ளஸில் இருக்குது, ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகும். இப்போ எக்ஸ் ஆஃப் டி ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் டிஒய் ஆஃப் ஒய் மைனஸ் டிஇசட் இசட். ஏன்னா இது வந்து இங்கிட்டு வருதுல, வந்துட்டு ஈக்குவல் டு 0 ஆகுது. சேம் இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டி ஆஃப் ஒய் மைனஸ் டி ஆஃப் இசட். அப்போ இது ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 2 மைனஸ் இசட் ஸ்கொயர் டிவைடட் பை 2. இதில் 1/2 நம்ம காமனாக எடுத்தோம்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர். இது நம்ம அப்படியே அப்ளை பண்ணுவோமா? எக்ஸில் டி அப்படியே வந்துடும், ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் இந்த டேர்முக்கு பதிலாக 1/2 ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போது இந்த ஒய் எக்ஸ்ஒய்யும் இதில் ஸ்கொயர் இருக்குல்ல, இது ஒன்று கேன்சல் ஆகிடும். இந்த பேலன்ஸ் டேர்ம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா டி மறைஞ்சிரும். இந்த 1/2 அங்கிட்டு போகும்போது 0 ஆயிரும், இந்த எக்ஸும் 0 ஆயிரும். அப்போ நமக்கு என்ன இருக்கும்? ஒய் மைனஸ் இசட். இது C2. இது ஒரு இண்டிபெண்டன்ட் இன்டகிரல். ஆக்சுவலி நமக்கு எத்தனை இண்டிபெண்டன்ட் இன்டகிரல் கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்கு. அடுத்து ஸ்டெப் 5. இதுதான் ஃபைனல் ஆன்சர். நம்ம கிடச்சிருக்க 2 இண்டிபெண்டன்ட் இன்டகிரல் இஸ் என்னென்னது? C1 நம்ம என்ன எடுத்துருக்கோம்? கண்டுபிடிச்சோம், எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸ் மைனஸ் ஒய், இங்கே வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. இதை நம்ம சேர்த்து எழுதுவோமா? சேர்த்து எழுதும்போது இந்த சிம்பிள் என்னான்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன். எக்ஸ் மைனஸ் ஒய் கமா ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. இந்த சிம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 இண்டிபெண்டன்ட் இன்டகிரல். இந்த ரெண்டு இண்டிபெண்டன்ட் இன்டகிரலுக்கும் பிட்வீன் இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம 0 மாதிரி போட்டு நடுவில் ஸ்லாஷ் இருக்குல்ல, இது அதாவது மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இதை சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.